நம்ம அஜித் சாருடைய எவர் கிரீன் ஹிட் படங்களான தீனா மற்றும் பில்லா படங்கள் நேற்று அஜித் சாருடைய பிறந்தநாளுக்காக ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. கில்லி படம் உடைய திரையரங்குகள்ல விஜய் சாருடைய பேனரை கிழித்தும் தியேட்டருக்குள்ள பட்டாசு வெடித்தும் அஜித் சாருடைய ரசிகர்கள் அராஜகமும் செஞ்சாங்க. குறிப்பாக சென்னையில் உள்ள காசு திரையரங்குகள்ல விஜய் சாருடைய கில்லி பட பேனரை கிழித்த அஜித் சாருடைய ரசிகரை அலைக்காக தூக்கி கைது செய்த போலீசார் அவரை மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோவையுமே வெளியிட்டிருந்தாங்க. பொதுவாகவே அஜித் சார் விஜய் சார் படங்கள் ரிலீஸ் ஆனால் அதனுடைய பாக்ஸ் ஆபீஸ் நிலவரத்தை வைத்துதான் சமூக வலைதளங்கள்ல ஒரு விவாதமே நடக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா கில்லி படம் ரீலீஸ் ஆகி முதல் நாட்கள்ல 8 கோடி வசூலித்து வரலாற்று சாதனை படைத்தது. தற்போது அஜித் சாருடைய தீனா மற்றும் பில்லா ஆகிய 2 படங்கள் ரீலீஸ் ஆனதால அந்த படங்கள் கில்லி பட வசூல் சாதனையை முறியடிக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாகவே இருந்துட்டு இருந்தது. ஆனா நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு. கில்லி படத்துடைய முதல் நாள் வசூல்ல பாதிய கூட பில்லா மற்றும் தீனா படங்களுக்கு கிடைக்கலையாம். அந்த 2 படங்களுமே முதல் நாள்ல 1 கோடி கூட வசூலிக்கவில்லை அப்படின்னுமே சொல்றாங்க. அந்த படத்தை பெரிய அளவுல ப்ரொமோட் செய்யாததும் அதன் வசூல் பாதிப்புக்கு முக்கிய காரணம் அப்படின்ற தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கு.